பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக காண்பிக்கிற அன்பு அவளோடு கூட இருக்கிறவர்களையும் கூட பாதுகாக்கின்றது என்பதுதான் இந்த நாளிலே நம்மை ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு உண்மை. ஒருவரை ஆண்டவர் நேசிக்கிற பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது, அந்த மனித நிமித்தமாக ஆண்டவர் மொத்த குடும்பத்தையும் வேலைக்குள்ளே வைத்து பாதுகாக்கின்றார். எத்தனை பேர் இன்னைக்கு வாலிப காலத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க? படிக்க போகிற இடத்துல யாரோ ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி ஆண்டவர்கிட்ட வராங்க. அது நிமித்தமாக அந்த நபரை ஆசீர்வதிப்பது பாதுகாப்பது மாத்திரம் இல்லாதபடி அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அந்த குடும்பத்தார் ஆண்டவர் அறியாதவர்களாக இருப்பாங்க, தூரமானவர்களாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்லை. என் மகன், இது என் மகன், அதனால் அந்த குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற பொழுது உங்கள் ஊரை உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் பாதுகாப்பார். உங்கள் தெருவை ஆண்டவர் பாதுகாப்பார். உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் இந்த நாட்டையே பாதுகாப்பார். யோசிப்பு நிமித்தமாக மொத்த எகிப்தும் பாதுகாக்கப்பட்டதல்லவா, மொத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டதல்லவா. எனவே இந்த நல்ல ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உறவை ஏற்படுத்தி கொள்வதும், நட்பை ஏற்படுத்தி கொள்வதும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு கூட அடிக்கடி நாம் பேசி இணைந்திருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமான நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. லோத்து ஒரு பெரிய மனிதர் அல்லவே இல்லை. ஆபிரகாமோடு கூட இருந்தார் என்கிற இந்த ஒரே ஒரு காரணத்தை நிமித்தமாக ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைத்ததோ அதை போலவே லோத்துவுக்கும் கிடைத்தது. ஒரே ஒரு காரணம் தான், ஆபிரகாம் கூட அவர் இருந்தார். என்னைக்கு அவர் ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போனாரோ அன்னைக்கு அவருடைய கதை சபிக்கப்பட்டதாக முடிந்து போயிற்று. நாம் எப்பொழுதும் ஆணுடைய பிள்ளைகளோடு கூட நெருங்கி இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முயற்சி எடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நமக்கு சொந்தம், பந்தம். ஆண்டுடைய பிள்ளைகள்கிட்ட தான் நமக்கு நட்பு. அவர்கள் கூட தான் போய் நம்ம நிற்கணும், பேசணும், காஃபி குடிக்க போகணும், வெளியே போகணும், சர்ச்சுக்கு போகணும். ஆண்டுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களுக்கு தான் நம்ம எல்லாவற்றையும் செய்யணும், செய்து கொடுக்கணும், அவர்களுக்கு செருப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க கூட நம்ம இருக்கிறது நிமித்தமாக ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட இருந்தாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. ஏசப்பாவோடு கூட இருந்தாங்கிறதுனால அவருடைய சீடர்களுக்கு 12 பேருக்கும் 3 வருட ராஜ மரியாதை கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரணம்தான், ஏசப்பாவை காணா ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கும் பொழுது எல்லாம் அவங்க கூட இருக்கிற சீடர்கள், அவ்வளோதான், அவங்களுக்கும் ஒரு இன்விடேஷன் வருது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் கூட இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். வாலிப மகனே, வாலிப மகளே, படிக்கிற காலங்களில் நீ யாரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறாய்? நீ யாரோடு கூட எப்போது பார்த்தாலும் பேசி கொண்டே இருக்கிறாய்? யாரோடு கூட காலேஜுக்கு போகிறா வாரா? யார் பைக்கில் நீ உட்கார்ந்துருக்கிறாய்? யார் வீட்டுக்கு நீ போய் வார? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு, ஊழியம் செய்பவர்களோடு, ஆலயத்திலேயே காத்திருப்பவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அவர்களோடு கூடவே சென்று கூடவே வந்து கர்த்தரை தேடினால் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை அறியாதவர்கள், மனம் போன ஜீவனம் செய்பவர்கள், கெட்ட பழக்கங்களை உடையவர்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்கள், முரட்டாட்டமாக நடந்து கொள்பவரோடு நீங்கள் ஐக்கியம் வைத்து அவர்களோடு கூட எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்வீர்கள். அவருடைய வழிகளையும் கற்றுக்கொள்வீர்கள்.
எதிர்காலமே பாழாக போய்விடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாரோடு பிரயாணம் செய்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நாம் பிரயாணம் செய்ய வேண்டும். ஆண்டவரோடும் பிரயாணம் செய்ய வேண்டும், அவருடைய பிள்ளைகளோடும் நாம் பிரயாணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் அழைக்கிறார். ஆல்வேஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் பில்டிங் அ ஃப்ரெண்ட்ஷிப் and building up relationship, building up marriage with whom you are going to live forever. அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா என்பதை சிந்தித்து பார்த்த பின்பு தான் முடிவெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இது மாதத்தின் கடைசி நாள். தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்ததை தப்புவித்ததை நினைத்து பார்த்து நாம் ஆண்டவரை அதிகமாக நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளை முழுவதும் ஜெபத்திலேயே நீங்கள் கழியுங்கள், ஜெபத்திலே அமர்ந்துருங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுது முழங்காலிலே நீங்கள் நில்லுங்க. அப்பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த வார சனிக்கிழமை நாகர்கோவில் ஜனங்களே, உங்களை தேடி உங்கள் அன்பு சகோதரனாகிய நான் வருகிறேன். சரியாக வருகிற சனிக்கிழமை காலை 10 மணி லீவு நாள். சொந்த பந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுங்க. சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கும். நாகர்கோவிலில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா விஜயதா மண்டபம் அடுத்தாப்பில் OMC ஹால், அங்கே வைத்து கூட்டங்கள் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் அப்படியே தனித்தனியாக ஜபிப்பேன். நல்ல விருந்து வழங்கப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நடத்தி வருகிற இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிவீர்களா? அங்கே நல்ல ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரை உண்டாக்கி தினந்தோறும் அவர்களுக்காக சிறப்பு ஜபங்களை நாம் நடத்தி வருகிறோம். குருமார்கள் வந்து ஜபத்தை நடத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அவர்களுக்கு நல்ல சுவையான உணவு 3 வேளையும், நல்ல காற்றோட்டமான இடம் எல்லாம் இருக்குது. CCTV கேமரா அமைச்சிருக்கிறோம். ஸோ கண்மணி சாலமோன் அவருடைய உதவியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதியோர் இல்லத்தில் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கேயே தங்கியிருந்து பணிபுரிவதற்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க. நாம் சுற்றி காம்பவுண்டு வால் அமைக்க வேண்டும், ஃபேவர் பிளாக் ரோடு போடணும், தளம் அமைக்க வேண்டும் என்று அநேக காரியங்கள் உண்டு. இவைகளுக்காக உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் நீங்கள் கூட ஒரு செங்கலை எடுத்து வைக்கும்படியாக, நல்ல பணிக்காக உங்கள் தோள்களை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வருது, பேரப்பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வருதுன்னா தாராளமாக நீங்கள் அங்கே தங்கியிருப்பவர்களுக்கு நல்ல விருந்தை அளிக்கலாம், வஸ்திரங்களை அளிக்கலாம் என்று கூட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 27:20 புதிய ஏற்பாட்டில் 204வது பக்கம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக்கொண்டே இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று. யூரோக்ளித்தான் எனப்பட்ட புயல் காற்றிலே பவுல் அப்போஸ்தலனும் அவரோடு கூட அநேகரும் பிரயாணப்பட்ட பொழுது மிக சொல்ல முடியாத வேதனைகளை சந்தித்தாங்க. பயங்கரமான அந்த புயல் காற்று அவர்களை தாக்குது. நார்த் ஈஸ்டர்ன் இங்கிலீஷில் வாசிக்கிறோம். அப்போது இந்த சேதாரம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. பல நாட்களாக அவர்கள் சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல. இருட்டாகவே இருக்குது. இது பகலா இரவான்னு கூட அவங்களுக்கு தெரியல. பெருங்காற்று வீசுது, மழை, பலத்த மழை பெய்து கொண்டே இருக்கிறது. பல நாட்கள் ஆச்சு. எனக்கு 14 நாட்கள் ஆச்சு. 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. அப்போது இவங்களுக்கு இந்த ஆபத்துலேருந்து தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது. இனி அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க முடிவுக்கு வராங்க. அந்த கவலை, அந்த கவலை அவர்களுக்கு வந்ததுனால அவங்க சாப்பிடாமலே இருந்தாங்களாம். ஒரு மனுஷனுக்கு கவலை கொஞ்சம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க சரி சாப்பிட்ருவோம், கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்ருவோம்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. தாக்க முடியாத கவலை வருகிற பொழுது தான் சாப்பாடை பற்றி ஞாபகமே இல்லாமல் போயிடும். அப்படித்தானே? அதைத்தான் இங்கே காண்கிறோம். உயிரே போகுது, இனி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒருத்தருமே சாப்பிடலையா. திருடர்கள் இருந்தார்கள், கொலைஞர்கள் இருந்தார்கள், கைதிகள் இருந்தார்கள்,
அயோக்கியர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் கூட மரணம் ஒன்று நெருங்கிடுச்சுன்னு சாப்பாடு ஒன்றும் பெருசாக தெரியல. பல நாட்களாக 2 வாரங்களாக புயல் காற்று வீசிக்கிட்டே இருக்குது. சத்தம் கேட்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. சூரியனும் நட்சத்திரமும் எதுவுமே தென்படலை. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்குள்ளாக பவுல் அப்போஸ்தலனுடைய பேச்சை அவர்கள் கேட்காதபடியினாலே, வேண்டாம் இப்போ போக வேண்டான்னு சொல்லும்போது செவி கொடுக்காம கப்பல் கேப்டன் சொன்னதை நூற்றுக்கு அதிபதி கேட்டு அந்த பிரயாணத்தை ஆரம்பித்ததுனால அவ்வளவு பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது என்று நான் காண்கிறோம். கர்த்தருடைய பேச்சுக்கு செவி கொடுக்கலைன்னா, ஊழியக்காரங்களை நம்ம கலந்துக்கலைன்னா, மாம்சிகத்தில் முடிவெடுப்போம்னா, அந்த உலகத்தார் சொல்லுகிற பேச்சை கேட்டு நம்ம வாழ்வோம்னா நம்முடைய வாழ்க்கை அது அழிந்து போய்விடும். இன்றைக்கு பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார்கள், இந்த குடும்பத்தார் வீட்டை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பித்து பாதி கட்டி அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த குடும்பத்தார் வீட்டெல்லாம் கட்டி முடித்து கடன் ஜாஸ்தியானலாம் விற்றுட்டு அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த குடும்பத்தார் வீட்டை கட்டிகிட்டு இருக்கிறாங்க, இப்போவுமே கடன் பட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அந்த குடும்பத்தார் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எத்தனையோ பேர்கள் வீடு கட்ட ஆரம்பித்தார்கள். 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் 6 பெட்ரூம்னு கேட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் அவங்க குடியிருக்க முடியல, விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அதோடு கூட அவருடைய மரியாதை கௌரவம் எல்லாம் பறந்து போய்விட்டது. அவங்களுக்கு அங்கே இருக்கவே முடியல, வசிக்கவே முடியல. பார்த்து கட்டிய வீட்டில் உள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. இன்னொருத்தர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ வேதனை, என்ன காரணம் என்று நான் சிந்திக்கிற பொழுது நம்ம அவங்களுக்கெல்லாம் பாவப்படுறோம், அவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். அதை நம்ம சிரிப்பதற்கான ஒரு காரியம் அல்ல. ஒரு கெட்டிய வீட்டில் ஒரு இருக்காமல் போயிட்டாருன்னு சொல்லி சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்காக பாவப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அந்த வேதனை நமக்கு இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் தி அதர் ஹேண்ட் நம்ம யோசித்து எதனால இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலைனா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கல. இப்போ நான் கட்டலாமா, வீடு கட்டலாமா, இத்தனை ரூம் போடலாமா, நீங்கள் உதவி செய்வீங்களாப்பா, கர்த்தருடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கல, இறக்கம் கிடைக்கல. அதுக்கு முன்னக்கூட்டி அவசரப்பட்டு நண்பர்கள் சொல்லிட்டாங்க என்று சொல்லி அவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க, இவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க, நம்மளும் கட்டணுங்கிறதுக்காக நிறைய பேர் அவசரப்பட்டதுனால இன்னைக்கு இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நிறைய பிள்ளைங்க கர்த்தரை கேட்காமலேயே, பெற்றோர் சொல்ல கேட்காமலே படிக்கிற காலங்களே ஓடி போகிறாங்க. அவங்களா வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. ஈரோக்களித்தான் அவர்களை தாக்கி அவருடைய திருமண வாழ்க்கையை அழித்து பிள்ளைகளை பெற்று நடுத்தருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை. நகை போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, அவனும் போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான், என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல. எதிர்காலமே ஒரு பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் நாசமாய் போவதை பார்க்கிறோம். எப்படி இந்த பவுல் அப்போஸ்தலன் கூட இந்த அத்தனை பேரும் நிற்கதியான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்களோ, அதே போல் இன்னைக்கு நிறைய பேர் நிற்கதியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க இப்படி ஒரு நிலைமைக்குள்ளே வந்துடுவாங்கன்னு ஆண்டவர் முன்னாலே அறிஞ்சு, வேண்டாம்மா நீ இப்படி ஒரு முடிவை எடுத்துடாத, வேண்டாம் தம்பி இப்படி ஒரு முடிவை நீ எடுத்துடாத, என் மகனே என் மகளே இந்த பாதையில் நீ பேராத, இந்த மனுஷன் கூட பேராத, நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிடாதன்னு கர்த்தர் ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக, இந்த ஊழியக்காரன் மூலமாக அவர் எச்சரிக்கிறார். வேண்டாம், இந்த பாதை வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த பிஸ்னஸ் வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், இந்த நண்பர்கள் வேண்டான்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்ம மனதை கடினப்படுத்தி எச்சரிப்பை அள்ளல் தட்டி இஷ்டம் போல நாம் நம்முடைய மாம்சத்தில் முடிவெடுத்து நாம் பிரயாணிக்கிற பொழுதுதான் நாம் அழிவை காண்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய பேச்சை கேட்டிருந்தா இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்காது. சாப்பிடக்கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நடுங்கிறாங்க, இனி உயிரை பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு வந்தாச்சு, சாப்பிடாமலே இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், பவுல் அப்போஸ்தலனுடைய பேச்சை கேட்கல. அம்மா அப்பா பேச்சை நிறைய பிள்ளைங்க கேட்காம இன்னைக்கு எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. தாய் பேச்சு கேட்காத வவ்வால் தலைகீழாய் தொங்கிட்டான் என்று தமிழிலே ஒரு அழகான பழமொழி உண்டு. இன்னைக்கு அதே மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம தலைகீழ தொங்குறாங்க. நிறைய விசுவாசிகள் பாஸ்டருடைய பேச்சை கேட்காதனால, தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய பேச்சை கேட்காதனால பிஸ்னஸில் தலைகீழ தொங்குறாங்க. வேதனைப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் அங்கே உள்ளே இருக்கிறார். அது ஒன்றே ஒரு பாயிண்ட் தான், இவங்க எல்லாரும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவங்க தான். அவங்க தப்பால் தான் அவங்க அழிவையும் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி, முடிவு வந்துருச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு,
இரோ கழித்தான் அவங்கள வாட்டி வதைக்குது, முழுக வேண்டிய நேரம் வந்துட்டு, என் மகன் பவுல் அங்கே இருக்கிறாரு, அவர் ஊழியம் செய்கிற பிள்ளை இல்லை, அதனால் எப்படி நான் எங்களை ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் இறக்கம் வைக்கிறார். அவங்க அழிய வேண்டிய நேரம் வரும்போது பார்க்குறாரு, நோ நோ மை சன் பால் இஸ் தேர். அவர் இருக்கும்போது எப்படி நான் இவங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? அது ஒரே ஒரு காரணத்திற்காக, அது ஒன்லி ரீசன், மை சன் பால் இஸ் தேர். ஆண்டவங்க எல்லார் மேலே இறக்க வச்சார். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்போவுமே நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஆவிக்குரிய மனிதர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் இருந்தாங்கன்னா, நண்பர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கள ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக நம்மையும் ஆண்டவர் சேர்ந்து கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பால் இருக்கிறாருங்க ஒரு காரணத்தினால, அந்த நூற்றுக்கு அதிபதி, அந்த போர் செய்வர்கள், அந்த கல்லர்கள், அந்த கொடூரர்கள், கொலைகாரர்கள் எல்லாருக்கும் இறக்கம் கிடைச்சுதான். ஜஸ்ட் பிகாஸ் மை சன் பால் இஸ் தேர். அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவங்களை தப்பு வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் முடிவு செய்தார். நீ வாழ்க்கையில் அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க, இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த மினிஸ்டரை தெரியும், இந்த மினிஸ்டரை தெரியும், அந்த போலீஸ்காரங்களை தெரியும்னா நம்ம சொல்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அந்த ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அவர் நீங்கள் சாப்பிட கூப்பிட்டுருக்குறேன், நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறேன், அவருக்கு நான் காணிக்கை அனுப்பியிருக்கிறேன். இந்த அனுபவம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அப்போது ஆண்டவருக்கு வேறு வழி இல்லாமல் ஆயிரும். உங்களை ஆசீர்வதிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். பால் கூட இருந்தவங்கெல்லாம் அவ்வளோ அயோக்கியர்களாக இருந்தால் கூட அவங்க கூட இருந்துட்டு ஒரே காரணத்தால் அவங்களையும் ஆசீர்வதிச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் ஆண்டவருக்கு வந்துச்சு. உங்களுக்கும் அப்படி ஒரு கட்டாயம் கண்டிப்பாக வரும். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாரும் நம்பிக்கையற்று போயிட்டாங்க. 14 நாள் ஆயிடுச்சு. அப்போ பால் எஞ்சி பேசுகிறாரு. அவர் அப்போ தான் ஒரு ஊழியம் செய்கிறார். எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், நான் சொல்றபடி கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்லையா? ஏன் என் பேச்சை கேட்காம போனீங்க? முதல்ல அவங்க செஞ்ச பாவத்தை, தப்பை சுட்டி காட்டுற. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 22, 23 வாசிக்கிறேன் பாருங்க. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதை உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆகையால் மனுஷரை திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் செஞ்ச தப்பால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தப்பை சுட்டி காமிக்கிறது. ஏன்னா அப்போ தான் ஃப்யூச்சரில் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. உடனே சொல்கிறார், ஆனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. என்னை ஆட்கொண்டவரும் நான் ஆராதிக்கிறவருமான என் தேவன். அவர் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த கப்பலில் இருக்கிற கர்த்தரை அறியாதவர்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? என்னை ஆட்கொண்டவரும் நான் ஆராதிக்கிறவருமான ஆண்டவர் இயேசு. நம்மளை கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவர் அறியாதவங்க, அவங்ககிட்ட நேரம் கிடைக்கும் பொழுது கர்த்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னோட்டி நல்ல காரியத்தில் சொல்கிறாரு, உங்களுக்கு கப்பர் சேதமே இல்லாமல் பிராண சேதம் வராது, யாரும் சாக மாட்டீங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஊழியக்காரர் சொல்கிறார், சௌரா கேன்சர் வியாதி வந்துருச்சா, இவ்வளவு பல லட்சங்கள் செலவாயிருச்சா, பல நெருக்கங்கள் இருக்கீங்களா, பொருள் சேதம் வரலாம், உயிர் சேதம் வர ஆண்டவர் விட மாட்டார். அதில் நீ சந்தேகமே பட வேண்டாம், பயப்படவே வேண்டாம். இரண்டாவதாக, என்னை ஆட்கொண்ட என் தெய்வம், ஆராதிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நீ பயப்படாதே பவுலே, நீ பயப்படாதே, டோன்ட் பி அஃப்ரைட். இந்த புயல் காத்து கண்டு, இந்த இருட்டை கண்டு, சூரியன் வரலன்னு சொல்லிட்டு, சந்திரன் வரலன்னு சொல்லி பயப்படாதே. ஆண்டவர் உனக்கு தயவு பண்ணினார், உன் நிமித்தமாக உன்னோடு கூட இருப்பவர்களுக்கும் தயவு பண்ணார், யாரும் சாக மாட்டீங்க என்று அவர் அங்கே அறிவிக்கின்றார். நான் ஆட்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் எல்லாரும் தப்பி பிழைப்பீர்கள், என்னோடு கூட வந்தபடியினால் தப்பி பிழைப்பீர்கள் என்று எனக்கு வாக்கு பண்ணிவிட்டார். உங்களுக்கு ஒரு சேதம் வராது, உயிர் சேதம் வராது என்று இவளை உற்சாகப்படுத்தினார். 14 days பால் சைலண்டாவே இருக்கிறாரு, எல்லாரும் சாப்பிடாமலே இருக்காங்க. மழை விடுமான்னு பாலும் பார்த்துருப்பாரு. இல்லை, நிலைமை மோசமாயிட்டே போகுது, இறுதியில் மூழ்க வேண்டிய நேரம் வருது. அப்போ ஆண்டவர் வராரு, குறுக்கிடுறாரு, பால்கிட்ட பேசுறாரு. அப்போ தைரியமாக ஒரு ஊழியம் பண்ணார். எவ்வளவு ஒரு நல்ல அருமையான ஒரு சம்பவம். அந்த ஊழியக்காரன் எழும்பி நின்று அவ்வளவு பேரையும் திடப்படுத்தி நின்று சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே எல்லாரும் உற்சாகப்படுத்தி எல்லாரும் சாப்பிட்றாங்க.
அது வரைக்கும் அவங்க சாப்பிடாம இருந்தால் எல்லாரும் சாப்பிட்றாங்க. மறுநாளே அவர்களுக்கு அந்த மழை நிற்கின்றது. ஒரு தீவில் போய் விழுறாங்க, தப்புறாங்க, மெலித்தாகப்பட்ட தீவில் விழுறாங்க. ஒரு புது வாழ்வு கிடைத்தது என்று காண்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் நிமித்தமாய் கூட இருந்த அத்தனை பேர்கள் தப்பு வைக்கப்பட்டார். ஒரு பெரிய ஆபத்து இருப்பது போல இருந்து பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை போல தோன்றிற்று. பால் பேசினோடனே அந்த மெலித்தாக தீவு வந்துருச்சு, யூரோக்களித்தான் காணாமல் போயிடுச்சு, இருட்டு போயிடுச்சு, வெளிச்சம் வந்துருச்சு, சூரியன் வந்துருச்சு. என்னடா இது ஒரே நாளில் இப்படி சூழ்நிலை மாறிடுச்சு. அதுதான் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் ஒரு நாடியிலே அவைகளை மறைய செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். மழை போல வரும் பிரச்சனைகளை பனி போல மறைய செய்பவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு மழை மாதிரி பிரச்சனை, மழை மாதிரி கடன், மழை மாதிரி பொல்லாத மனிதனுடைய கூட்டம் அவங்களுக்கு எதிராக நிற்குது. பேய்களுடைய போராட்டமாக இருக்குது, பலகீனங்களாக இருக்குது. என்ன பண்ணுவோம் தெரியாமல் இருக்கீங்களா? ஒரு நிமிடத்திலே ஆண்டவர் அவைகளை மறைய செய்வார், அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீதியின் சூரியன் உதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும், இருள் நீங்கிவிடும், கலக்கம் நீங்கிவிடும். அதன் பிறகு நீங்கள் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை என்பதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய உண்மை. புரியத்துக்குரியவர்களே, அந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டரை பற்றி எதுவுமே தெரியாது. நான் பால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் என்பதை அந்த சம்பவத்தில் இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சொன்னபடியே நடந்துச்சு. கப்பல் கேப்டனுக்கு தெரியாதெல்லாம் ஒரு சிறைச்சாலை கைதியாக இருந்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அவர் தான் டைரக்டர் ஆயிடுறார். ஷிப் கேப்டன் பிகேம் ஸ்பீச்லெஸ். அவருக்கு என்ன பண்ண தெரியல. செஞ்சுரியன் நூற்றுக்கு அதிபதிக்கு இன்னுமே தெரியல. ஆனால் பால் அழகா சொல்றார். அந்த அளவிற்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆபத்தின் மத்தியிலே நம்ம தப்ப வைக்கிறார். நமக்கு நடக்கிற பாதையை சொல்லிக் கொடுக்குறார். நாமும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ஆபத்தும் வராது, ஒரு சேதாரம் வராது, பயப்படாதீங்க, ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக நடத்தி தெளிவாக நம்மளை கொண்டு போய் விடுறாருங்க. இந்த யூரோக்களித்தான் எனப்பட்ட அந்த புயல் காற்று எத்தனை பேரை கொன்று போட்டது. ஆனால் பவுல் அப்போஸ்தலனை கொன்று போட முடியவில்லை. அவரோடு கூட பிரயாணித்தவர்களை கொன்று போட முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தார்கள். கேன்சர் எத்தனையோ பேரை கொன்று போட்டிருக்கலாம், இல்லை அந்த வியாதி எத்தனையோ பேரை கொன்று போட்டிருக்கலாம். உங்களை கொள்ள முடியாது, உங்கள் பிள்ளைகளை கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அதை வென்று விட்டார். அது அப்படி காணாமல் போயிடும். வியாதி அப்படி காணாமல் போயிடும். அது எதிரிகள் அப்படி காணாமல் போயிடுவாங்க. கடன் பாரங்கள் அப்படியே இல்லாமல் போயிடும். புதிய புதிய ஆசீர்வாதங்கள் தோன்றும். மெலித்தா தோன்றியது போல புதிய புதிய நன்மைகள், புதிய புதிய இரக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டாகும். இதை இந்த மாத கடைசியிலே ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறவராக இருக்கின்றார். சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். அப்படி இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. நீங்கள் இதற்கு செவி கொடுப்பீர்களா என்று உங்களை அன்போடு கேட்க விரும்புகிறேன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்கிறேன், எனக்கு இருக்கிற ஆபத்து எல்லாம் அப்படி மறைஞ்சிரும். வியாதி அப்படி மறைஞ்சிரும், புண்ணு அப்படி மறைஞ்சிரும், சாசு போராட்டங்கள் எல்லாம் அப்படி மறைஞ்சிரும், பொல்லாத மனுஷன் எதிர்ப்புகள் எல்லாம் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கடன் பாரங்கள் தடைகள் எல்லாம் அப்படியே நீங்கிரும். ஒரு வழி அப்படியே உண்டாயிரும், மெலித்தா உண்டாயிரும், ஆசீர்வாதங்கள் உண்டாயிரும், வழி உண்டாயிரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, உங்கள் பிள்ளைகளும் ஆச்சரியப்படுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஆச்சரியப்படுவாங்க. தேவன் அந்த அளவுக்கு பெரிய காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்க, எங்கள் ஆவியில் பலனடைய ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அப்பா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா, எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குங்க, எப்படியாவது கர்த்தர் உதவி செய்யுங்க. யூரோக்களித்தான் புயல் காற்றில் சிக்கியிருக்கிற, வியாதியில் சிக்கியிருக்கிற, கடன் பாரங்களில் சிக்கியிருக்கிற, பொல்லாத மனிதருடைய கையில் சிக்கியிருக்கிற, பிசாசின் கையில் சிக்கியிருக்கிற மக்களை நீர் விடுவிப்பீராக. உம்முடைய பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருந்திருந்தா இப்படிப்பட்ட நிலைமையை வந்திருக்காது. இறைவா, இப்பொழுதும் கூட தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தால், ஒரு தவறு செய்திருந்தாலும் கூட, உம்மிட்ட கேட்காம முடிவெடுத்திருந்தா கூட, அவசரப்பட்டிருந்தா கூட, ஆண்டவரை நீர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர்வர்களுக்கு மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீங்கள் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை
மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு மனம் இறங்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீர் மெய்யாகவே செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயோ, இந்த தப்பு பண்ணிட்டேனே, தெரியாமல் பண்ணிட்டேனே அப்பா, கேட்காம போயிட்டேனே, இஷ்டம் போல வாழ்ந்துட்டேனே, முடிவெடுத்துட்டேனே கதறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து அவர்களை தப்பு வைப்பீராக. மன்னிப்பதிலே உமக்கு ஈடுணையவர் யாரப்பா? உம்முடைய திரளான இரக்கங்கள் உண்டே, அந்த இரக்கத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. இப்பொழுது கூட ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அந்த வியாதி தன்னை விட்டு மறைவதை அப்படியே உணரட்டும். அந்த பலகீனங்கள், அந்த வலி வேதனை எல்லாம் தன்னை விட்டு மறைவதை அப்படியே உணரட்டும். புதிய அவயங்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பதை அப்படியே உணரட்டும். அந்த மரண பயங்களெல்லாம் தன்னை விட்டு நீங்குவதை அவர்கள் உணரட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆறாத புண்கள் ஆறட்டும், எல்லா கட்டிகளும் அறையட்டும், எல்லா பொல்லாத ஆவிகளும் விலகட்டும் அப்பா. செய்வினைகள் உடையட்டும், ஏவல்கள் உடையட்டும், மந்திரவாதங்கள் உடையட்டும். வழியில்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கி தாரும். மெய்யாகவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்தரணும். அன்பு தகப்பனே, பண்ண நெருக்கடியில் பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறாங்க. நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரிச்சுட்டே போகுது, போட்டிகள் அதிகரிச்சுட்டே போகுது, பொறாமைகள் அதிகரிச்சுட்டே போகுது, வருமானமே இல்லை. எப்படி வாழ முடியும்? பணம் இல்லாமல் யாரால் இந்த பூமியில் வாழ முடியும்? எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கி உடைய பிள்ளைகளை வாழ வழி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். கிருபையினாலே தாங்க வேண்டும், இரக்கத்தினாலே தாங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை தகப்பனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வருமானத்துக்கான வாசலை உண்டாக்கித்தார், வேலை வாய்ப்புகளை உருவாக்கித்தார். ஆண்டவரே, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தாருங்க, நீங்கள் டிரான்ஸ்ஃபர் தாங்க, நீங்கள் சேலரி வர செய்யுங்க. நீங்கள் இப்படி பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியை தாருங்க, செக்யூரிட்டி ஜாப்பை தாருங்க, கம்ஃபர்டபுளாக மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வீங்க. நமக்கு சோத்திரம். கிருபை தாங்கட்டும். ஆண்டவர், குடும்பங்களில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, புருஷனாலே பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, மேரேஜ் உடஞ்சி போச்சு, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏழை விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அம்பளை பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். வயசான காலத்தில் இருக்கிற யாருமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண்களாக இருக்கிறோம், வீட்டில் ஆண் துணையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, பிள்ளை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாரு. மொபைல் ஃபோன் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், கெட்ட நண்பர்கள், போதை பழக்கங்கள் விடுவீங்க. உலகம் முழுவதுக்கு அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள், மதத்தவர்கள், மொழி பேசுகிறவங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், எங்கள் நாட்டில் நடக்கிற எலெக்ஷனில் உம்முடைய திருச்சித்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்காக, ஆலயங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, பாஸ்டர்ஸ்க்கு, ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிற அனைவரையும் காத்துக்கொள். ஆசிரியத்து திராட்சைப்படத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற நல்ல உள்ளங்கள் உண்டு, ஜெபிக்கிறவர்கள் உண்டு, தாங்குறவர்கள் உண்டு, ஆண்டவர் அறிமுகப்படுத்தல் உண்டு. நல்ல உள்ளங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு ஆண்டவரை காம்பவுண்ட் வால் அமைக்கணும். ஆண்டவர், ஃபேவர் பிளாக் ரோடு போல் நிறைய தேவைகள் உண்டு. தங்குவதற்கு நிறைய ஆண்டவரை முதியோரை அழைச்சிட்டு வரோம். வேலை பார்க்குறதுக்கு நல்ல மனதுரையில் அழைத்துட்டு வரோம். ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உரிமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன்
ஹalleluya.